friends, welcome to சமையல் டிஷ். ஊற வைக்காம காய வைக்காம இந்த மாங்காய் ஊறுகாவை 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். 10 நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சீசனலுக்கு தான் இந்த மாங்காய் கிடைக்கும். அதனால அது ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்றது மாதிரி ஒரு ஊறுகாய் செஞ்சிடலாம். மாங்காவை க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஊறுகாவுக்குன்னே உள்ள ஸ்பெஷல் மசாலா பொடி சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 சேப்பு மிளகாவை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு லேசாக பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். லேசாக செவந்து பொன்னிறமாக ஆகிற வரை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் வச்சுட்டு பேன் சூடான பிறகு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 2 சேப்பு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கோங்க. கல்யாண வீடுங்களில் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் உடனே ரெடி பண்ணி உடனே நமக்கு பரிமாறுவாங்க. நல்லாயிருக்கும். அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். மறுநாள் கெட்டு போயிடும். ஒரு வாரத்துக்கு நமக்கு மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்ணுன்னா எண்ணெயிலேயே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க ஊறுகாய் மசாலாவையும் சேர்த்துக்கங்க. இந்த ஊறுகாய் உடனடியாக ரெடி பண்ணுற ஊறுகாய் தான். 10 நாளைக்கு தான் இருக்கும். அதனால் ஒரு மாங்காவை மட்டும் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய மாங்காய் செய்யணுன்னா 6 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஊற வச்சு காய வச்சு அந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும். அந்த ஊறுகாய் ஒரு 6 மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே இந்த மாங்காய் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த பிறகு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து கலரி விட்டுருங்க. மாங்காய் ஊறுகாய் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் செம்மையாக மேட்ச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Healthy and simple recipe க்கு subscribe சமையல் டிஷ்.